பட்டர்ஃப்ளை ஹேர் கட் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணிடுவீங்க. ஓகே. ஆனால் ஃபுல் லென்த் உங்களுக்கு வேணும். ஆமாங்க. கொஞ்சம் அந்த அவங்க சின்ன லைன் பெருசாக இருக்கனால கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக கிராஜுவேஷன் மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ என்ன நமக்கு சின்ன லைன் பெருசாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேர் மட்டும் ஃப்ரண்ட்டில் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் லேயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பட்டர்ஃப்ளைங்கும் போது லாங் ஹேராக ஃபேஸ் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஸோ லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்ம லேயர் போயிடலாம். ஓகே. லென்த் மட்டும் கொஞ்சம் இல்லை உங்கள் லென்த்து சேம் என்ன லென்த் இருக்கோ இங்கே கீழே மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் ட்ரிம் பண்ணிடுறேன். பட் பேக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டைல் வர மாதிரியே பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் கிராஜுவேஷன் பண்ணிட்டா ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் ஹேரை ஃப்ரீயாக விட்டாலோ இல்லை ஏதாவது ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ உங்களுக்கு ஃபேஸ் வந்து இந்த ஜா லைன் வந்து லாங்காக தெரியாத மாதிரி நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா. ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஆமாம். இப்போ மார்னிங் தான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்க? இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.